Blessing and the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருது ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கும் மன்னியும். And forgive us our debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 1 முதல் 31 வசனம் வரை. Ezekiel chapter 34 verse 31, 1 to 31 verse. Verse 1. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், and the word of the Lord come unto me saying. வசனம் 2. மனுப்புத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கும் விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களுடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பர்களுக்கு சொல்கிறார், தங்களுடைய மேய்ப்பர் இருக்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பர்களுக்கு ஐயோ, மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். Son of man, and prophesy against the shepherds of the Israel, prophesy and say unto them, Thus said the Lord God unto the shepherd who be to the shepherd of the Israel, that do and feed themselves, and shall and not the shepherds feed the flocks. வசனம் 3. நீ நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கிக் கொள்கிறீர்கள், கொளுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையோ மேய்க்காமற்று போகிறீர்கள்.
he heated his feet, and he clothed you with the wool. He killed them that are the feet, but he feed not the flock. வசனம் 4. நீங்கள் பலவீனமானவைகளையே பலப்படுத்தாமலும் நெசல் கொண்டவைகளையே குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளையே காயம் கட்டாமலும் துரத்துண்டவைகளையே திருப்பிக் கொண்டு வராமலும் காணாமற்று போனவைகளையே தேடாமலும் போய் பலத்த கரமாமும் கொடூரமாய் அவைகளையே ஆண்டீர்கள். The discursed have he not and strengthened, nature have ye healed this which and was sick, nature have ye banded up that and which was unbroken, nature have ye broken again that and which was and driven away, nature have ye showed that which and was and lost, but and with his force and with an correctly have you ruled them. வசனம் 5. மேய்ப்பன் இல்லாததனால் அவைகள் சிதறுண்டு போயின, சிதறுண்டு போயினவைகள் கட்டு மிருகங்கள் எல்லாம் இரையாயின. And they were an subscriber because there and is no shepherd, and they because made to all the beasts of this field when they were an subscriber. வசனம் 6. என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறி இருக்கிறது, விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. My shepherd wandered throughout all the mountains, and upon every high hill he, my flock, was subscribed upon all the face of the earth, and no knee did and such had the seek after them. வசனம் 7. ஆகையால் மேய்ப்பரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். Therefore ye shepherds hear this word of the Lord. வசனம் 8. கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன், மேய்ப்பன் இல்லாததனால் என் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாய் போயின. என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமற்று போனார்கள். மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள். As I live, and said the Lord God, and surely because my flocks became a prey, and my flock became meat to the every beast of this field, and because there was no shepherd, naturally did my shepherds search for my flocks, but these shepherds feed themselves and feed not my feet. வசனம் 9. ஆகையால் மேய்ப்பரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். Therefore ho ye shepherd hear the word of the Lord. வசனம் 10. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் மேய்ப்பருக்கும் விரோதமாக வந்து என் ஆடுகளையே அவர்கள் கையிலே கேட்டு மேய்ப்பர்கள் இனி தங்களை மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தோழிலை விட்டு அவர்களை விலக்கி என் ஆடுகளை அவர்களுக்கு ஆகாரமாகாதபடி அவர்களை அவர்கள் வாய்க்கு தப்பு பண்ணுவேன் என்று சொல். Thou said the Lord God, and behold, I am against the shepherd, and I will recur my flock at their head, and cause them to the curse from the feeding the flock. Neither shall and the shepherds feed and themselves any more, for I will and deliver me for flock from their own mouth, that and they may not be made for them. வசனம் 11. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளையே விசாரித்து அவைகளையே தேடி பார்ப்பேன். For those said the Lord God, and behold, I will both search my shepherd and shake them out. வசனம் 12. ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளிலே தன் மந்தையை தேடிக்கொண்டு இருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மாப்பு
மந்தாரமான நாளிலேயே அவைகளை சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பு வர பண்ணி, as a shepherd and shaker out these flocks in the days that and he is among these sheep that heard the subscriber so well, and I shake out my shepherd, and I will deliver them out of the place where they have been and subscribed in the cloudy and the dark day. வசனம் 13. அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்பட்டவும் தேசங்களிலிருந்து சேர்க்க பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டைகளிலும் தேசத்தின் சகல வஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். And I will bring them out from the people and gather them from these countries, and I will bring them to these worn lands and feed them upon these mountains of the Israel by the rivers, and in all the inhabited place of this country. வசனம் 14. அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளிலே அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்திலே படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேலே நல்ல மேய்ச்சல் மேயும். I will feed them in the good and pasture, and upon the high mountains of the Israel shall and their field be there, and shall they lay in a good field, and in the fat and pasture shall they feed upon the mountains of the Israel. வசனம் 15. என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். I will feed my flock, and I will cause them to lie down, said the Lord God. வசனம் 16. நான் காணாமற்று போனதையே தேடி துரத்துண்டதையே திருப்பவும் கொண்டு வந்து எலும்பு முறிந்ததையே காயம் கட்டி நசல் கொண்டதையே திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவைகளாய் அழைப்பேன். I will shake that and which and was lost, and bring against that and which was driven away, and I will bring upon this which and was broken, and I will strengthen that which and was shake, but I will and destroy the feed and the strong. I will feed them which is with the judgment. வசனம் 17. என் மந்தையை கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளை ஆட்டுக்கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். And as for you, O my flock, those said the Lord God, and behold, I judge but when flocks, and flocks and but when the rams, and the he goats. வசனம் 18. நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களின் மீதியானவைகளை உங்கள் கால்களில் மிதிக்கலாமா? தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியாயிருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி விடலாமா? Smake heat and small things, and unto have the heat and upon this goat was true, but he missed and tried and down with your the feet the residue of the shore the posture, and to have the drink of the deep waters, but he must feed the residue with your the fat. வசனம் 19. என் ஆடுகள் உங்கள் கால்களிலே மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்கள் குழப்பப்பட்டதை குடிக்கவும் வேண்டாமே. And as for my flock, they eat and that which and he have the trodden with your the fed, and they drink that and which he have the field, which and your the feet. வசனம் 20. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி, இதோ நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். Therefore those said the Lord God unto them, behold, even I will and judge but when the fed cattle, and but when the
ல காச்சர். வசனம் 21, நீங்கள் பலவீனமாய் இருக்க இரவர்களை எல்லாம் புறம்பாக்கி சிறை பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன் தொடைகளினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடினாலே, because he have the trust with his side and with shoulder and pose all the discourse with your the arms till you have the scattered them abroad. வசனம் 22, நான் என் ஆட்டுகளை இனி குறையாதபடிக்கு இரட்சித்து ஆடுகளுக்கு நீதி நியாயம் தீர்ப்பேன். Therefore will I say, save my flock, and there I shall no more be and pray. And how will judge but when cattle and cattle. வசனம் 23, அவர்கள் மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பரை நான் அவர்கள் மேலே விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன். அவர் அவர்களை மேய்த்து அவரே அவர்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பார். And I will set upon one shepherd over them, and he shall feed them, even my servant David. He shall feed them, and he shall be their shepherd. வசனம் 24, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவிலே அதிபதியாக இருப்பார். கர்த்தராகிய நான் அதை சொன்னேன். And the Lord I will be their God, and my servants David a princess among them. I the Lord I have spoken it. வசனம் 25, நான் அவர்களுடன் சமாதானம் உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்திலே இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்திலே தாபரித்து காடுகளிலேயே நித்திரை பண்ணுவார்கள். And I will make with them a covenant of the peace, and I will cause the evil beast chew this curse out of this land, and they shall devour safely in the wilderness and sleep in the woods. வசனம் 26, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். And I will make them and the place around about my head and a blessing, and I will cause the shower to come down in the season. There shall be showers of the blessing. வசனம் 27, வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்திலே சுகமாய் இருப்பார்கள். நான் அவர்களை நுகத்தின் கயிறுகளாய் அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். And the tree of this field shall yield here and fruit, and the seth and shall yield and increase, and they shall be and safe in their lands, and shall know that I am the Lord, when I have broken the bands of their yoke, and delivered them out of the hands of those and that serve themselves of them. வசனம் 28, இனி அவர்கள் புறஜாதிகளுக்காக கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை, தத்தளிக்க பண்ணுவர்கள் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். And they shall no more be and pray to the heathen nature shall and the best of the land devour them, but they shall devour safely, and no one shall make them afraid. வசனம் 29, நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எலும்ப பண்ணுவேன், அவர்கள் இனி தேசத்தில் பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை, இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. And I will rise up from far
them a plants of the renown, and they shall be no more consumed with the hunger in the land's nature, bear the sum of the heathen any more. வசனம் 30. தங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் தங்களுடனே இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தங்கள் என் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். Those shall and they can know that I the Lord their and God I am with them, and that they even the house of the Israel are my people, said the Lord God. வசனம் 31. என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். And he may flock the flock of my pasture, are men, and I am your God, said the Lord God.